டேஸில் நடைபெற்ற பிளாசி போரில் வங்காள நவாபான சிராஜ் உத்தௌலா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்டார். டேஸில் நடைபெற்ற பிளாசி போரில் வங்காள நவாபான சிராஜ் உத்தௌலா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்டார். இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 1757 ஜூன் 23. கேள்வி இப்படி கேட்கலாம், பிளாசி போரில் டேஸ் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா வங்காள நவாபான சிராஜ் உத்தௌலா தான் தோற்கடிக்கப்பட்டார். அடுத்த கேள்வி, வங்காளத்தின் புதிய நவாபாக நியமிக்கப்பட்ட மீர் ஜாஃபரிடமிருந்து கிழக்கிந்திய கம்பெனி டேஸ் ரூபாயை 1757 மற்றும் 1760க்கு இடைப்பட்ட காலத்தில் பெற்றது. வங்காளத்தின் புதிய நவாபாக நியமிக்கப்பட்ட மீர் ஜாஃபரிடமிருந்து கிழக்கிந்திய கம்பெனி டேஸ் ரூபாயை 1757 மற்றும் 1760க்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் பெற்றது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 2,25,00,000 ரூபாயை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி மீர் ஜாஃபர்கிட்ட இருந்து பெற்றது. அடுத்த கேள்வி, இந்தியா கிழக்கிந்திய கம்பெனியால் கொள்ளையடிக்கப்படும் செயலானது மேலும் டேஸ் ஆண்டுகளுக்கு நீடித்தது. இந்தியா கிழக்கிந்திய கம்பெனியால் கொள்ளையடிக்கப்படும் செயலானது மேலும் டேஸ் ஆண்டுகளுக்கு நீடித்ததுன்னா ஆப்ஷன் ஏ 190 ஆண்டுகளுக்கு. அடுத்த கேள்வி, டேஸுக்கு பிறகு எல்லையை விரிவாக்கும் கொள்கையை ஆங்கிலேயர் பின்பற்றினர். டேஸுக்கு பிறகு எல்லையை விரிவாக்கும் கொள்கையை ஆங்கிலேயர் பின்பற்றினர். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர், பிளாசி போருக்கு பிறகு. அடுத்த கேள்வி, பாரம்பரியமான உயர்குடி மக்களும் விவசாயிகளும் டேஸ் மக்களுடன் இணைந்து கிளர்ச்சி செய்தனர். பாரம்பரியமான உயர்குடி மக்களும் விவசாயிகளும் டேஸ் மக்களுடன் இணைந்து கிளர்ச்சி செய்தனர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, பழங்குடியின மக்களோட இணைந்து கிளர்ச்சி செஞ்சாங்க பாரம்பரியமான உயர்குடி மக்களும் விவசாயிகளும். அடுத்த கேள்வி, ஆங்கிலேய ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு டேஸுக்கும் குறையாத எண்ணிக்கையில் விவசாயிகளின் கிளர்ச்சிகள் நடந்தன. ஆங்கிலேய ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு டேஸுக்கும் குறையாத எண்ணிக்கையில் விவசாயிகளின் கிளர்ச்சிகள் நடந்தன. எத்தனைக்கும்னா 100க்கும் குறையாத எண்ணிக்கையில் விவசாயிகள் கிளர்ச்சி நடந்தன. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஆங்கிலேய ஆட்சியில் நடந்த விவசாயிகளின் கிளர்ச்சிகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? ஆங்கிலேய ஆட்சியில் நடந்த விவசாயிகளின் கிளர்ச்சிகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? இதுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள், பி சமய இயக்கங்கள், ஆப்ஷன் சி சமூக கொள்ளை மக்களின் கிளர்ச்சி, ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கேள்வி ஆங்கிலேய ஆட்சியில் நடந்த விவசாயிகளின் கிளர்ச்சிகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம் அப்படின்னா இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர், இவை அனைத்தும். மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள், சமய இயக்கங்கள், சமூக கொள்ளை மக்களின் கிளர்ச்சி, இந்த மாதிரியெல்லாம் வகைப்படுத்தலாம் ஆங்கிலேய ஆட்சியில் நடந்த விவசாயிகளுடைய கிளர்ச்சிகளை. அடுத்த கேள்வி, பிராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? பிராசி இயக்கம் யாரால தொடங்கப்பட்டுச்சு? யாராலனா ஆப்ஷன் ஏ ஹாஜி ஷரியத்துல்லாவால. அடுத்த கேள்வி, பிராசி இயக்கம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? பிராசி இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எப்போன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர், 1818ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி, 1839இல் ஹாஜி ஷரியத்துல்லா மறைந்த பிறகு கிளர்ச்சிக்கு அவரது மகன் டேஸ் தலைமையேற்றார். 1839இல் ஷரியத்துல்லா மறைந்த பிறகு கிளர்ச்சிக்கு அவரது மகன் டேஸ் தலைமையேற்றார். இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ டுடுமியான் தான் ஆன்சர். அப்போது ஹாஜி ஷரியத்துல்லாவுடைய மகன் யார் அப்படின்னு கேட்டாங்களாலும் டுடுமியான் தான். ஏன்னா கேள்வி பார்த்தீங்கன்னா 1839இல் ஷரியத்துல்லா மறைந்த பிறகு கிளர்ச்சிக்கு அவரது மகன் டேஸ் தலைமையேற்றார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது டுடுமியான். சரிங்களா? அப்போது டுடுமியான் கிளர்ச்சிக்கு எப்பொழுது தலைமையேற்றார் அப்படின்னு கேட்டாலும் 1839 தான். அடுத்த கேள்வி, டேஸ் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தார். யாரு நிலம் கடவுளுக்கு சொந்தமானதுன்னு அறிவிச்சாரு? யாருன்னா ஆப்ஷன் பி டுடுமியான் தான். அடுத்த கேள்வி, டுடுமியான் எப்பொழுது மறைந்தார்? டுடுமியான் எப்பொழுது மறைந்தார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், 1862. அடுத்த கேள்வி, வகாபி கிளர்ச்சி வங்காளத்தில் பசரத் பகுதியில் டேஸாம் ஆண்டு தோன்றியது. வகாபி கிளர்ச்சி வங்காளத்தில் பசரத் பகுதியில் டேஸாம் ஆண்டு தோன்றியது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர், 1827. அடுத்த கேள்வி, வகாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டவராக திகழ்ந்த இஸ்லாமிய மத போதகர் டேஸ் என்பவர் டேஸ் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றார். வகாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டவராக திகழ்ந்த இஸ்லாமிய மத போதகர் டேஸ் என்பவர் டேஸ் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றார். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், டிடுமீர் என்பவர்
பசரத்தில் வகாபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்றார். வகாபி போதனைகளால் பெரிதும் ஆழமாக ஈர்க்கப்பட்டவராக திகழ்ந்த இஸ்லாமிய மத போதகர் டேஸ் என்பவர்னா டிடு மீர். சரிங்களா, அவர் பசரத்தில் வகாபி கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றாரு. அடுத்த கேள்வி, சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்களில் 1831 1832 ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி டேஸ். சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்களில் 1831 32 ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி டேஸ். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோல் கிளர்ச்சி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, கோல் கிளர்ச்சி டேஸ் மற்றும் டேஸ் தலைமையில் நடந்தது. கோல் கிளர்ச்சி யார் யாருடைய தலைமையில் நடந்தது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர், பிந்த்ராய் மற்றும் சிங்க்ராய். அடுத்த கேள்வி, டேசாம் ஆண்டில் கோல் இனத்தவர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்போருக்கு எதிரான கிளர்ச்சியை நடத்தினர். டேசாம் ஆண்டில் கோல் இனத்தவர் அரசு அதிகாரிகள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்போருக்கு எதிரான கிளர்ச்சியை நடத்தினர். எந்த ஆண்டுனா ஆப்ஷன் பி தான் ஆன்சர், 1831 1832 வரைக்கும். அடுத்த கேள்வி, சாந்தாளர்கள் டேஸ் மலையை சுற்றிலும் இருந்த வனப்பகுதியை விட்டு கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்டனர். சாந்தாளர்கள் டேஸ் மலையை சுற்றிலும் இருந்த வனப்பகுதியை விட்டு கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்டனர். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர், ராஜ்மஹால். அடுத்தது பாருங்க, சரியான கூற்றை தேர்வு செய்யவும். கூற்று 1 பாருங்க, மீர் ஜாஃபரிடமிருந்து 2,25,00,000 ரூபாயை வாங்கிய கிழக்கிந்திய கம்பெனி அதனை பிரிட்டனில் தொழிற்புரட்சி மேம்பட முதலீடு செய்தது. கூற்று 2 பாருங்க, 1831 1832 ஆண்டு அரசு அதிகாரிகள் மற்றும் கடன் கொடுப்போருக்கு எதிரான கிளர்ச்சியை கோல் மக்கள் ஒருங்கிணைத்தனர். அடுத்தது பாருங்க, 1855 ஆண்டில் சாந்தாளர் கிளர்ச்சிக்கு சித்து மற்றும் கனு ஆகிய 2 சாந்தாளர் சகோதரர்கள் தலைமையேற்றனர். 4வது கூற்று பாருங்க, 1879 ஆண்டில் சாந்தாளர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 கூற்றில் எது சரி அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 1 2 மற்றும் 3 சரியானவை. பாருங்க, 1வது கூற்று பாருங்க, மீர் ஜாஃபரிடமிருந்து 2,25,00,000 ரூபாயை வாங்கிய கிழக்கிந்திய கம்பெனி. சரிங்களா, 2,25,00,000 ரூபாயை கிழக்கிந்திய கம்பெனி மீர் ஜாஃபர்கிட்ட இருந்து வாங்கினாங்க. அதை எதற்கு கிழக்கிந்திய கம்பெனி முதலீடு செஞ்சாங்கன்னா பிரிட்டனில் தொழில் புரட்சி மேம்படுறதுக்காக முதலீடு செஞ்சாங்க. இது சரிதான், 1 சரி. 2வது பாருங்க, 1831 1832 ஆண்டு அரசு அதிகாரிகள் மற்றும் வட்டிக்கு கடன் கொடுப்போருக்கு எதிரான கிளர்ச்சியை கோல் மக்கள் ஒருங்கிணைச்சாங்க. இதுவும் சரிதான். அடுத்தது 3வது கூற்று, 1855 ஆண்டில் சாந்தாளர் கிளர்ச்சிக்கு சித்து மற்றும் கனு ஆகிய 2 சாந்தாளர் சகோதரர்கள் தலைமை ஏற்றனர். இதுவும் சரிதான். அப்போ இதில் எது சரினா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 1 2 மற்றும் 3 சரியானவை. கூற்று 4 மட்டும் தவறானது. 1855 டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய 2 சாந்தாளர் சகோதரர்கள் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த வேண்டி தங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்தனர். 1855 டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய 2 சாந்தாளர் சகோதரர்கள் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்த வேண்டி தங்களுக்கு கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்தனர். யாருன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், சித்து மற்றும் கனு. இவங்க 2 பேரும் தான் 2 சாந்தாளர் சகோதரர்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதோடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.